சில அரசியல் இலக்குகள் சில கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சில பேர் பெரியாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சில பேர் அண்ணன் கிரிராஜன் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல அடுத்த முதல்வர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் நாட்டுக்காக, தமிழ் நாட்டுக்காக, தமிழ் மொழிக்காக ஒரு இயக்கத்தை, தமிழுக்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளை ஒவ்வொரு ஆண்டும் நாம் வீர வணக்கம் செலுத்தி அவர்களை போற்றுகிறோம் என்று சொன்னால், இங்கு பேசுகின்ற பொழுது அண்ணன் நன்னியூர் ராஜேந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். காலை மாவட்ட கழகத்தின் சார்பில் மொழிப்போர் தியாகிகளை அவர்களை கௌரவப்படுத்தி மாவட்ட கழகத்தின் சார்பில் அதற்கான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆக தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இயக்கத்தின் சார்பில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது என்று சொன்னால், தமிழின் மீது பற்று கொண்டு தமிழுக்காக முதலமைச்சர்கள் எடுக்கக்கூடிய அத்துணை களங்களிலும் தோளோடு தோள் என்று இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அன்னை தமிழ் காக்க இந்தி மொழியை எதிர்த்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் கூட்டமாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அண்ணன் நடராஜன் அவர்கள் 1939ஆம் ஆண்டு தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார்கள். அதே போல அண்ணன் தாளமுத்து அவர்கள் 1939 மார்ச் மாதத்திலே தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார்கள். இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு நிலைகளிலே, பல்வேறு காலகட்டங்களிலே உயிர் நீத்த தியாகிகளுக்காக இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் கீழப்பொழுது சின்னசாமி அவர்கள் தொடங்கி விருகம்பாக்கம் அரங்கநாதன் அவர்கள், கோடம்பாக்கம் சிவலிங்கம் அவர்கள், மாயவரம் சாரங்கபாடி அவர்கள், விராலிமலை சண்முகம் அவர்கள், கீரனூர் முத்து அவர்கள், பீளமேடு தண்டபாணி அவர்கள், சத்தியமங்கலம் முத்து அவர்கள், ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் அவர்கள், இப்படி தொடர்ச்சியாக தமிழுக்காக உயிர் நீத்த தியாகிகளுக்கான இந்த வீர வணக்க நாள் கூட்டத்திலே நம்மளும் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி தமிழ் வாழ்க என்று முழக்கத்தோடு தலைவர் வழியில் தமிழை காப்போம், தமிழ் நாட்டை காப்போம் என்று இந்த கூட்டத்திலே உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நம்முடைய கழக தலைவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்று இந்த 3.5 ஆண்டுகளில் பல்வேறு சாதனை திட்டங்களை, வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். உலகத்திற்கு எடுத்துக்காட்டான திட்டங்கள், இந்திய நாட்டிற்கு எடுத்துக்காட்டான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள், பிஜேபி தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கக்கூடிய திட்டத்தை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து களத்திலே மக்களை சந்திக்கிறார்கள் என்று சொன்னால், நாட்டிற்கு வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராக, முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக மாண்பு தளபதி அவர்கள் பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த பொழுது இன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி சொன்னார், இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று சொன்னார். அப்பொழுதே நம்முடைய கழக தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள், ஆட்சி பொறுப்பை ஏற்று மகளிருக்கு சொன்னபடி 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொன்னார். இன்று கோடிக்கணக்கான தாய்மார்களுக்கு மாதம் 1000 ரூபாய் சொன்ன தேதிக்கு முன்பாகவே வழங்கக்கூடிய தலைவர் நம்முடைய கழக தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதை செல்லும் இடமெல்லாம் தாய்மார்கள் முக மலர்ச்சியோடு தலைவரை வரவேற்று தங்களுடைய ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்ப காலத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது நம்முடைய கழக தலைவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் கையில் மனுக்களோடு நின்ற தாய்மார்கள் இன்று தலைவரை காண்பதற்காக முக மலர்ச்சியோடு நின்று, நீங்கள் உங்கள் உடலை பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கின்றோம், உங்கள் ஆட்சிதான் தொடர்ந்து தமிழ்நாட்டில், எங்கள் ஆதரவு என்றும் உங்களுக்கு என்று முகமலர்ச்சியோடு தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் நாட்டு மக்களுக்கான ஒரு ஆட்சி, ஒரு சிறந்த ஆட்சி, மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமான ஆட்சி. ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாள் முதல் கையெழுத்தை இட்டார்கள். மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத விடியல் பயண திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை கையெழுத்திட்டு தொடங்கி வைத்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இன்று லட்சக்கணக்கான தாய்மார்கள் அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத பயணத்தை இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த திட்டம் என்பது பல்வேறு காலகட்டங்களில் சொல்லுவார்கள், இது ஒரு மகளிர் சில நேரங்களிலே குறிப்பிடுகின்ற பொழுது, அந்த பேருந்துக்காக காத்திருக்கின்ற பொழுது, பேருந்து வருகின்ற பொழுது சொல்கின்றார்கள், ஸ்டாலின் பஸ் வருகிறது என்று தன்னுடைய ஆதரவுகளையும் அன்பையும் அந்த நேரத்தில் அவர்கள் முகத்திலே பார்க்கின்ற பொழுது, ஒரு சிறந்த ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, அது மகளிருக்கான ஒரு ஆட்சியாக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் இன்று பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல புதுமை பெண் திட்டம்
அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே படித்திருக்கக்கூடிய மாணவிகள் உயர்கல்விக்கு கல்லூரிக்கு செல்லுகின்ற பொழுது மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை, புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று தாய்மார்கள், குறிப்பாக மகளிர்கள் உயர்கல்வியிலே எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் இட்டு திட்டத்தை தந்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதிலே செல்லுமிடமெல்லாம் மாணவிகள் முதலமைச்சரை பாராட்டி கொண்டிருக்கிறார். அன்போடு அப்பா என்று அழைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை இன்று தமிழ்நாட்டு மாணவிகள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் முதலமைச்சர்களுடைய உழைப்பு, மக்களுக்கான திட்டங்களை வழங்கக்கூடிய அந்த மகத்தான திட்டங்கள். அரசு உதவி பெறுகின்ற பள்ளியை படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்கின்ற பொழுது மாதம் 1000 ரூபாய் பெறக்கூடிய ஒரு மகத்தான திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் மாணவர்கள் உதவித்தொகையை பெற்று தங்களுடைய உயர்கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நான் முதல்வன் என்ற ஒரு அற்புதமான திட்டம், முதலமைச்சருடைய கனவு திட்டமாக நான் முதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று லட்சம் மாணவர்களும் இளைஞர்களும் அந்த திட்டத்திலே பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் சொன்னால் தொடர்ந்து முதலமைச்சர்கள் அந்த சிறப்பான திட்டத்தை முன்னெடுத்து இன்னும் லட்சக்கணக்கான மாணவர்களும் மாணவிகளும் அந்த திட்டத்திலே பயன்பெற வேண்டும் என்பதற்காக அதை இன்னும் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். காலை உணவு திட்டம், வேலைக்கு செல்லுகின்ற தாய்மார்கள், காலை 6 மணிக்கு பணிக்கு செல்லக்கூடிய தாய்மார்கள், உதாரணத்திற்கு ஒரு தூய்மை பணியாளர் காலை 6:30 மணிக்கு பணிக்கு கிளம்புகிறார் என்று சொன்னால் 7 மணிக்கு அவர் களத்திலே நிற்க வேண்டும். அப்படி களத்துக்கு செல்லக்கூடிய தாய்மாருடைய குழந்தைகள் காலை பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுது உணவு இருக்கிறதா இல்லையா, எடுத்துக்கொண்டார்களா இல்லையா என்று கவலையோடு களத்தில் நின்று பணியாற்றிய தாய்மார்களுடைய ஒரு வரப்பிரசாதமாக காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் குழந்தைகள் அந்த திட்டத்திலே பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு திட்டமாக முதலமைச்சர்கள் பார்த்து மக்களுக்காக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த திட்டங்களோடு சேர்த்து இன்னும் பல திட்டங்களை, குறிப்பாக நம்முடைய மாவட்டத்திற்கு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் தனி கவனத்தை முதலமைச்சர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே அறிவித்து 28/4/2022 ஆண்டு தொடங்கி வைத்து இன்று மாணவிகள் ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியிலே, குறிப்பாக கரூர் மாவட்டம் சிறிய மாவட்டமாக இருந்தாலும் கூட ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை கரூர் மாவட்டத்திற்கு தந்த வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு மாவட்ட மக்களின் சார்பாக கோடான கோடி நன்றி மலர்களை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். சில பேர் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவசரமா கொண்டு போய் ஜல்லியை கொட்டினாங்க. வீரப்பூர் திருவிழாவுக்கு செட்டு போடுற மாதிரி செட்டெல்லாம் கொண்டு போய் போட்டாங்க. அடுத்த நாளே கொண்டு போய் பஸ்ஸை நிறுத்துறேன்னாங்க. நிறைய எங்க பத்திரிகையாளர்லாம் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஒரு திட்டம் வரணும்னா அதுக்கு நிதி ஒதுக்கணும், அந்த திட்டத்துக்கான ஒப்புதல் முதல்ல வேணும், அதுக்கு நிதி ஒதுக்கணும், நிதி ஒதுக்கின பிறகு அதுக்கு டெண்டர் முடிக்கணும், டெண்டர் முடிச்ச பிறகு அது பணி ஆரம்பிக்கணும், அப்புறம் பணி முடிக்கணும், அதுக்கப்புறம் திறக்கணும். வெறும் தகர செட்டு போட்டு நடத்தினா வீரப்பூர் திருவிழாவுக்கு தற்காலிகமாக போடுற ஒரு பஸ் ஸ்டாண்ட் அது. மக்கள் வெயில நிற்பாங்களேங்கிறதுக்காக போடக்கூடிய பஸ் ஸ்டாண்ட். சில பேர் அங்கேயே போய் உட்கார்ந்துருந்தாங்க. இது அடுத்த நாளே வந்துருச்சுங்கிற மாதிரி. அது என்ன ஒரு வேடிக்கைன்னா, அவசரமா ஒரு இடத்தை பிடிச்சி அது போக்குவரத்து கழகத்துக்கு மாற்றி, போக்குவரத்து கழகத்தில் எங்ககிட்ட பணம் இல்லை, மாநகராட்சி அப்போ நகராட்சியில் நீங்க இந்த வேலையை செஞ்சு கொடுங்கன்னு நகராட்சி கடிதம் எழுதி நகராட்சியில் நிதி இல்லைன்னு கிடப்புல போட்டு முடியாம கடைசியா தேர்தல் அப்ப வியாபாரம் பண்ணலான்னு எடுத்தார். அது முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தேர்தல் நேரத்தில் சொன்னார்கள், ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கரூருக்கு புதிய பேருந்து நிலையம் என்று சொன்னார்கள். 40 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து அந்த பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவையும் முடித்து, அதுல எப்படியாவது கோர்ட்டுக்கு போய் அதை நிறுத்திடலாமா, நல்லது செஞ்சாலும் பிடிக்காது, பழமொழி சொல்லுவாங்க தானே, அது மாதிரி நல்லது செஞ்சாலும் பிடிக்காது, தானும் நல்லது செய்யவும் மாட்டாங்க.
நீதிமன்றத்தினுடைய விசாரணை முடிந்திருக்கிறது. விரைவில் நல்ல தீர்ப்பு வரும் என்று நம்புகின்றோம். முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டிய புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சருடைய திருக்கரங்களாலே நம்முடைய மாநகராட்சியினுடைய பகுதிகளிலே திறந்து வைப்பார்கள் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல கரூர் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி தந்திருக்கின்றார்கள். TNPL, புஞ்சை புகழூர் இரண்டையும் பேரூராட்சிகளையும் இணைத்து புகழூர் நகராட்சியாக தரம் உயர்த்தி தந்திருக்கின்றார்கள். பல்லவட்டி பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தி தந்திருக்கின்றார்கள். அதேபோல பாதாள சாக்கடை திட்ட பணிகள் விடுபட்ட பகுதிகளுக்கு புதிய பகுதிகளுக்கு 476 கோடி ரூபாய் மதிப்பில் அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு விரைவில் நாம் அந்த பணிகளையும் தொடங்க இருக்கின்றோம். புதிய காவிரி குடிநீர் திட்டம் அதற்காக 113 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து விரைவில் அந்த பணிகளையும் நாம் தொடங்க இருக்கின்றோம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக 20-30 ஆண்டுகளாக கரூர் காமராஜ் மார்க்கெட் காய்கறி வியாபாரிகள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 6,76,00,000 ரூபாய் மதிப்பில் மிக பிரம்மாண்டமாக அழகாக வடிவமைத்து அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விரைவில் அந்த பணிகள் முடிய இருக்கின்றன. அதுவும் முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கின்றார்கள். அதே போல சுங்ககேட்ல இருந்து வெங்கக்கல்பட்டி வரைக்கும் பாத்தீங்கன்னா சாலைகள் விரிவாக்கம். இன்னைக்கு காலையில வரும்போது வண்டியில பேசிட்டு இருந்தா அண்ணன் சொன்னாரு, நிறைய தள்ளுவண்டிகள் கடை வந்துருச்சு, ரோடு அகலப்படுத்தணும்னு. மக்களுக்கான ஒரு அரசு அந்த இடங்கள்ல ஏறத்தாழ மிக சிறப்பாக 29 கோடி ரூபாய் மதிப்பில் அந்த சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டு 2 பக்கம் முழுவதுமாக அந்த சாலைகள் அமைக்கப்பட்டு வண்ண கற்கள் பதிக்கப்பட்டு மிக சிறப்பாக புதுப்பொலிவுடன் அந்த சாலையை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல திருமாநிலையிலிருந்து சுக்காலியூர் வரைக்கும் 10 கோடி ரூபாய் அந்த சாலையினுடைய விரிவாக்கம். இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்கு. செல்லாண்டி வளத்துக்கு முன்னாடி தெரு லைட், அந்த லைட் போடும், அது விரைவில் அதுவும் அமைக்கப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வெங்கமேடு மேம்பாலத்திலிருந்து அரசு காலனி போற அந்த வாங்கல் சாலை வரைக்கும் 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிக பிரம்மாண்டமான ஒரு சாலை அமைக்கப்பட்டு அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியோடு பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான சாலையாக அதற்கான நிதிகளை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கரூரிலிருந்து கோவை செல்லக்கூடிய சாலை 4 வழி சாலையாக மாற்றுவதற்கு அது நம்முடைய கரூரிலிருந்து வைரமடை வரை ஏறத்தாழ 137 கோடி ரூபாய் மதிப்பில் அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விரைவில் அந்த பணிகளும் நிறைவு பெற இருக்கின்றன. அதே போல திருவள்ளுவர் மைதானத்தில் ஒரு நூலகம் 6,90,00,000 ரூபாய் மதிப்பிலான நூலகம் பிரம்மாண்டமாக அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதுக்கும் கோர்ட்டுக்கு போனாங்க. படிக்கிற குழந்தைங்க, போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக அந்த நூலகத்தை பயன்படுத்துகின்றார்கள். அந்த நூலகத்தினுடைய கட்டுமான பணிகளை கூட நிறுத்துவதற்கு நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். ஆக ஒரு அரசினுடைய திட்டங்களை கொண்டு வருவதற்கு நீதிமன்றத்திற்கு தடையாக செல்லக்கூடியவர்கள் அந்த திட்டங்களை பற்றி சிந்திக்காமல் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த திட்டங்களை எல்லாம் சிந்தித்து மக்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எத்தனை தடைகளை உருவாக்கினாலும் அதை உடைத்து அந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல ஒரு அரவக்குறிச்சியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீண்ட ஆண்டுகள் கோரிக்கை. அந்த பகுதி மக்கள் எங்களுடைய பகுதிக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கை. முதலமைச்சர்கள் உடனடியாக அதை நிறைவேற்றி தந்து இன்று மாணவ மாணவிகள் அங்கே உயர்கல்வியை பயின்று வருகிறார் என்று சொன்னால் எந்த பகுதிக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து திட்டங்களை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கரூர் நெரூரிலிருந்து உன்னியூருக்கு குறிப்பாக 101 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம் மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக மிக அழகாக அந்த பால பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சென்னை செல்ல வேண்டும் என்று சொன்னால் திருச்சி சென்று சுற்றி செல்வதை மாற்றி நாம் நெரூரிலிருந்து உன்னியூர் செல்லுகின்ற பொழுது மிக எளிதாக அந்த பாலத்தை பயன்படுத்தி காவிரி ஆற்றை கடந்திட முடியும். இது வரலாற்று பல ஆண்டுகளுக்கு முன்பாக வைக்கப்பட்ட கோரிக்கை. அந்த கோரிக்கையை முதலமைச்சர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல பணிக்கு செல்லக்கூடிய மகளிர், உழைக்கும் மகளிருக்கு தங்கும் விடுதி, அதே போல தரகம்பட்டி அரசு கலைக்கல்லூரிக்கு 12 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடத்திற்கான நிதிகளை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள்
இங்கே குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் இருக்கின்றார்கள். 40 கோடி ரூபாய் அரசு மருத்துவமனைக்கு மிக பிரம்மாண்டமாக எழுச்சியோடு அந்த கட்டிடப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு அரசு மருத்துவமனைக்கு 40 கோடி ரூபாய் வழங்கிய வரலாறு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு ஒவ்வொரு தொகுதிகள் வாரியாக திட்டப்பணிகளை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நம்முடைய மாவட்ட மக்கள் நன்றி உணர்வோடு எண்ணி பார்க்கின்றார்கள். கலைஞர் கனவு இல்லம், ஏழை எளிய மக்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய குடிசை வீடுகளை மாற்றி அமைப்பதற்காக மாண்பு முதலமைச்சர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய திட்டம் ஒரு மகத்தான திட்டம். தமிழ்நாடு முழுவதும் அதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய மாவட்டத்திலும் அதற்கான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அந்த பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஏற்கனவே முடிவடைந்த பணிகளோடு சேர்ந்து இப்பொழுது கூடுதலாக சாலை அமைப்பதற்காக 20 கோடி ரூபாய் நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். குடிநீர் திட்ட பணிகளை மேம்படுத்துவதற்காக 7 கோடி 50 லட்சம் ரூபாய் நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். சாக்கடை அமைப்பதற்காக 12 கோடி ரூபாய் நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இன்னும் என்ன தேவையோ அத்தனையும் வழங்குவதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள். எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு தடவை வெறும் 441 புரியும் நினைக்கிறேன். பேர சொல்ற அளவுக்கு தகுதி இல்லாதவங்க, அருகதையும் இல்லாதவங்க, எதை தின்னா பித்தம் தெளியும் நினைக்கிறாங்க. முதல்ல பஞ்சாயத்தை மாநகராட்சியோட சேர்த்த தீர்மானத்தையும் போட்டாங்க. போட்டு கலெக்டருக்கும் கொடுத்தாச்சு. மாவட்ட ஆட்சியரும் அரசுக்கு கருத்துரு அனுப்பியாச்சு. அதற்கான அறிவிப்பும் வந்தாச்சு. திரும்பவும் கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க, எங்களை சேர்த்த வேண்டாம். தீர்மானத்தையும் போட்டுட்டு தீர்மானத்தை மாவட்ட ஆட்சியருக்கும் அனுப்பிட்டு பல வருஷமா விட்டுட்டு இப்ப வேண்டான்னு கொண்டு போய் கொடுக்குறாங்க. சரி பண்ணி வேண்டான்னு கொடுத்தீங்களே, அதோட நிறுத்த வேண்டியதானே. மீட்புக்கு எடுத்து வேற தீர்மானம் போட்டது மேல பேப்பரை ஒட்டி திருத்தி கொண்டு போய் அதையும் கொடுக்குறாங்க. சில பேர் மஞ்சப்பை பூரா என்னமோ சொல்லுவாங்க, ஏதோ இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒட்டுமொத்தமா 4 தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் சின்னத்தை வெற்றி பெற செய்த மக்கள், நம்முடைய மாவட்ட மக்கள் மாண்பு முதலமைச்சருக்கு அரணாக இருந்து அந்த வெற்றியை வழங்கி இருக்கின்றார்கள். உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சிறப்புமிக்க வெற்றியை நம்முடைய மாவட்ட மக்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். ஆக மாநகராட்சியிலுடைய இழைப்பதற்கே இத்தனை பித்தலாட்டம். தீர்மானம் போட்டா ஒத்துக்க வேண்டியதானே, போட்டுட்டேன் தெரியாம பண்ணிட்டேன். இதுல வேற நோட்டீஸ், இதை ஏறிடும் அதை ஏறிடும். இன்னைக்கும் சனப்பரட்டியில் 30 ரூபா தான் தண்ணிக்கு, இன்னைக்கும் வெங்கமேட்டில் 50 ரூபா தான் குடிநீர் கட்டணம். இன்னைக்கு கரூர் நகராட்சியில, கரூர் பழைய நகராட்சி பகுதியில் 90 ரூபாய் குடிநீர் கட்டணம். எங்கேயும் ஏறலையே, எதுவும் மாத்தலையே. பழைய கட்டணங்கள் தான் வசூலிக்கப்படுது. ஆனா மக்கள்கிட்ட கொண்டு போய் இது ஏறிடும் அது ஏறிடும், அந்த வரி ஏறிடும் இந்த வரி ஏறிடும். ஒட்டு மொத்தமா ஏதோ ஒரு தடவை தப்பி தவறி 441 படி ஏறி, அது நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியல. அங்கிருந்து நன்னியூர் எனக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. கடைசி சுற்றுல என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தான் தெரியும். எதுக்காக சொல்றேன்னா, 2021 மனு வாங்கினாங்களா, அந்த மனுவை எங்கேயோ இருந்து எடுத்தாங்க. நல்ல வேலை கிடைச்சிருக்கு, குப்பை பொறுக்கிற வேலை. என்ன வேலை? குப்பை பொறுக்கிற வேலை. 2021 வாங்கின மனு குப்பையில அழுக்கே ஆகலையா, இல்ல மழையே பெய்யலையா, இல்ல காத்தே அடிக்கலையா, அதுக்கு மேல எந்த குப்பையும் போடலையா, இந்த குப்பை மட்டும் தனியா இருந்துச்சா, அப்படியே எடுத்து தலையில வச்சா ஒரு சொட்டு குப்பை இல்லை, அதுல ஒரு சொட்டு மண் இல்லை. ரொம்ப தெளிவா இருந்தது. பண்ற பிராடாவது, பண்ற பொய்யாவது, பண்ற தப்பாவது சரியா பண்ணணும்ல, சொல்லக்கூடிய கருத்தாவது நம்புற மாதிரி இருக்கணும்ல. இன்னும் அது அவங்களோட ஒரு தலைவர் இருக்காரு, அமாவாசை கணக்கு சொல்லி.
அமாவாசை வரும், பௌர்ணமி வரும், எல்லாம் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும். எத்தனை அமாவாசை வந்தாலும் எத்தனை பௌர்ணமி வந்தாலும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தான். இன்னும் 100 பௌர்ணமிகளுக்கு முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் தான் தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சியை நடத்துவார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அதில் மன உறுதியோடு இருக்கின்றார்கள். நான் ஒரு சில கேள்விகளை மட்டும் அவங்கள்ட்ட கேட்கிறேன். உங்களுடைய ஆட்சியில் கடந்த காலங்களில் என்ன சாதனைகள் அந்த ஊருக்கு செஞ்சீங்க? ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுங்க. இந்த திட்டங்கள் இந்த அதிமுக ஆட்சியில் இந்த கரூர் மாவட்டத்திற்கு, குறிப்பாக இந்த கரூர் பகுதிகளை கொண்டு வந்தோம்னு ஒன்ன சொல்லுங்க. ஒரு வேலையும் நடக்கல, வெறும் வாய் மட்டும். ஒரு 5-6 முறை எம்எல்ஏ ஆனவங்க கூட அந்த பந்தா இருக்காது. அந்த என்ன சொல்றது, ரொம்பவும் ஏதோ மதக்கத்துல களத்திற்கு நாங்கள் ரெடி, களத்திற்கு நாங்கள் ரெடி, வாங்க விளையாண்டு பார்ப்போம். எங்கள் தலைவர் சொல்லி இருக்கிறார், 200 வெல்வோம் என்று, வரலாறு படைப்போம் என்று சொல்லி இருக்கிறார். கரூரில் 4ஐயும் வெல்வோம், உதயசூரியன் 4லும் வெல்வோம், தலைவர் கரங்களிலே வெற்றியை ஒப்படைப்போம். களத்திற்கு நாங்கள் தயார், சந்திப்போம் களத்தில். எங்களை வழிநடத்த கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். தலைவருடைய திட்டங்களை, துணை முதலமைச்சருடைய எண்ணங்களை மக்களிடத்திலே எடுத்து சொல்வோம். கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளையும் வென்று 2026இல் 200இல் 4 கரூர் வென்றது என்ற வரலாற்று சாதனையை உருவாக்குவோம். அதற்கு இந்த வீர வணக்க நாள் கூட்டத்திலே அனைவரும் சூழ்நிலைப்போம் என்று கேட்டுக்கொண்டு, இங்கு வந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் மாணவரின் சார்பாகவும் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, ஒன்னே ஒன்று, புலி மூட்டைகளை அதிமுக பொய் சொல்றதாவது இனிமேல் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பொய்ய சொல்லுங்க. அந்த பொய்யை கண்டுபிடிக்க முடியாத பொய்யா சொல்லுங்க. நீங்களே சொல்லி நீங்களே மாட்டிக்க வேணாம். தயவு செஞ்சு இல்ல, உங்களுடைய கோமாளித்தனம் ஒண்ணு கேட்கிறேன். நீங்க ஆட்சியில் இருந்தீங்க அதிமுக, கோவிட் காலம், சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 மாசம் பூட்டி இருக்கு. எம்எல்ஏ 6 மாசம் பூட்டியே இருந்தது. ஆனால் அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அலுவலகம், மாவட்ட கழகம் 24 மணி நேரமும் செயல்பட்டது. இரவு பகல் பாராமல் செயல்பட்டது. வீடு வீடாக சென்று உதவிக்கரம் நீட்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், எங்களுடைய இயக்கத்தினுடைய தோழர்கள். ஆளுங்கட்சி இல்ல, எதிர்கட்சி இல்ல, எந்த நேரமும் உழைப்பதற்கு, மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கு எங்கள் தலைவர் எங்களை உருவாக்கி இருக்கிறார். மக்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கான பணிகளை நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம். எதிரிகளை கண்டு அவருடைய விமர்சனங்களை கண்டு நாம் ஒருபோதும் அதை பார்க்க வேண்டியதில்லை, அஞ்ச வேண்டியதில்லை, அதை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை. நம்முடைய இலக்கு முதலமைச்சருடைய சாதனைகளை மக்களிடத்திலே எடுத்து சொல்வோம். துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவோம். 4ஐயும் வெல்வோம். 2026இல் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் தலைவராக முதலமைச்சர் அவர்களாக கழக தலைவர்கள் பதவியேற்றிட துணை நிற்போம். வருகின்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.